கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய இந்த வாழ்க்கை இனியது. தத்துவ ஞானி கே எனப்படும் கிருஷ்ணமூர்த்தி ஆந்திராவில் பிறந்தவர். ஒரு ஆன்மீக தேடலுக்கான சிந்தனையாளர் மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் அடிப்படை கேள்விகளை நமக்குள் எழுப்பும் ஒரு தனித்துவமான ஆளுமை கொண்டவர். கே ஆரம்பத்தில் அடையார் தியோசெபிக்கல் சொசைட்டியின் வழிகாட்டியாக வளர்க்கப்பட்டார். ஆனால் பிற்காலத்தில் எந்த அமைப்பையும் மறுத்து மனிதன் தன்னைத்தானே புரிந்து கொள்வதே முழுமையான சுதந்திரம் என்று வலியுறுத்தினார். இந்த வாழ்க்கை இனியது என்ற இந்த நூலில் வேடிக்கையான யதார்த்தமும் ஆழமான சிந்தனைகளும் கலந்துள்ளன. அவரவர் வாழ்க்கையை எவ்வாறு நாமே சிக்கலாக்கிக் கொள்கிறோம் என்பதையும் அதை எவ்வாறு எளிமையாக்கிக் கொள்ளலாம் என்பதையும் பேசுகிறார். இந்த நூலின் முக்கிய அம்சங்கள்: 1. தன்னை அறிதல். உங்களை பற்றி நீங்கள் அறிய வேண்டும், ஏனெனில் நீங்கள்தான் உலகம் என்கிறார். மனதில் ஓடும் எண்ணங்களை, பயங்களை, ஆசைகளை எதுவும் மதிப்பீடு செய்யாமல் கவனிக்க சொல்கிறார். 2. சுதந்திரம். உண்மையான சுதந்திரம் என்பது வெளியிலிருந்து கிடைப்பதல்ல, மனதிற்குள் இருந்து வந்தால்தான் அது நிஜமாகும். பழைய வழிகளையும் சிந்தனைகளையும் கேள்விக்குள்ளாக்குவது அவசியம். 3. கடவுள் மற்றும் மதங்கள் நமக்கு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துகின்றன. உண்மையான ஆன்மீகம் என்பது மதத்திற்கு அப்பாற்பட்டது என்று வலியுறுத்துகிறார். 4. கற்பனை மற்றும் உண்மை வாழ்க்கை. நம் நினைவுகளால் வாழும் வாழ்க்கை ஒரு கற்பனை. நிகழ்காலத்தில் முழுமையாக இருப்பதற்கே வாழ்க்கையின் சுவை இருக்கிறது. இந்த நூலில் உள்ள சில அற்புதமான காரணங்கள்: சிந்தனைக்கு ஊக்கம் தரும் நூல், வாழ்க்கையின் மீது ஒரு புதிய பார்வையை தருகிறது, மனதை அமைதிப்படுத்தும் வழிகாட்டல். கே அவர்களின் இந்த வாழ்க்கை இனியது என்பது ஒரு புத்தகம் அல்ல, அது ஒரு ஞான பயணம். இந்த புத்தகத்தை படிக்கும் போதெல்லாம் உங்கள் மனதிலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மெல்லிய ஆனால் ஆழமான மாற்றம் உணர முடியும். எளிமையான வார்த்தைகள், ஆனால் ஆழமான பொருள். கே வலியுறுத்தி சொல்வது: 1. தன்னை புரிந்து கொள்வதே ஆரம்பம். தன்னைத்தானே புரிந்து கொள்ளாமல் எந்த முன்னேற்றமும் சாத்தியமில்லை. 2. நீங்கள் எப்படி கவனிக்கிறீர்கள் என்பதே முக்கியம். ஒரு நிகழ்வை கவனிக்கும் உங்கள் நிலைமைதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. 3. மனதை அமைதிப்படுத்த முயற்சிக்காதீர்கள், அதை வெறுமனே கவனியுங்கள். மனம் எப்படி இயங்குகிறது என்பதை பார்த்தால் அது தானாக அமைதியாகிறது. 4. பயம் என்பது நினைவுகளால் உருவாகும். நமக்கு தெரிந்ததையோ எதிர்பார்ப்பதையோ பற்றி நினைவுகள்தான் பயமாக வெளிப்படுகின்றன. 5. அன்பு என்பது தன்னலமில்லாத கவனம். மதிப்பீடு செய்யாமல் முழுமையாக ஒருவரை கவனிப்பதுதான் உண்மையான அன்பு. கவிதா பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டுள்ளது. இதை வாங்கி படித்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். எந்த கருத்து உங்களை ஆழமாக பாதித்தது, அதை கீழே கமெண்டில் பகிருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.